of Z2 எழுதுறோம். Next example 2.25 பாருங்க. Find the product 3 by 2 cos of pi by 3 plus I sin pi by 3 6 into cos 5 pi by 6 plus I sin 5 pi by 6 rectangular form. இங்க வந்து கொடுத்திருக்க ப்ராடக்ட்டை ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு நம்ம என்ன பண்ணணும், கொண்டு வந்து முடிக்கணும். இப்போ என்னன்னா ப்ராடக்ட் எடுத்துக்கோங்க, இந்த கிவன் ப்ராடக்ட் எழுதிக்கோங்க. இந்த கிவன் ப்ராடக்ட்டில் அந்த கான்ஸ்டன்ட் இருக்குல்ல, அந்த கான்ஸ்டன்ட்டை மட்டும் ஒன்றா சேம் பண்ணிக்கோங்க. அப்போ 3 by 2 into 6 cos of pi by 3 plus 5 pi by 6 plus I sin pi by 3 plus 5 pi by 6. இப்போ இந்த ரெண்டு டேர்மை நம்ம கேன்சல் பண்ணோன்னா இது 2 times வரும், சரி இது 3 times வரும் 3 டேபிளில், இது 1 time வரும். சரி 2 டேபிளில் இது 1 time வரும், இது 3 times வரும். அப்போ 3 into 3 வந்து 9. அப்போ காஸ் இங்கே ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது இதோட டினாமினேட்டர் வந்து சேம் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம், மேலேயும் கீழேயும் 2ஆல் மல்டிபிள் பண்ணலாம். அப்போ 2π + 5π வந்து 7π divided by 6. அதே மாதிரி டினாமினேட்டர் சேம் பண்ணுறதுக்காக இதையும் 2ஆல் மல்டிபிள் பண்ணுறாங்க. அப்போ என்ன வரும், 7π/6 வரும். அப்போ 9 cos இந்த 7π by 6 எப்படி எழுதலாம்னா π + π/6ன்னு எழுதலாம். எப்பவுமே நல்ல ஒரு இது கண்டிஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. நியூமரேட்டரை விட டினாமினேட்டரோட வேல்யூ வந்து டினாமினேட்டரை விட நியூமரேட்டரோட வேல்யூ வந்து ஹையஸ்ட் வேல்யூவாக இருந்துச்சுன்னா, கிரேட்டர் தென் வேல்யூவாக இருந்துச்சுன்னா ப்ளஸ் சிம்பிள் போட்டுக்கோங்க. இப்போ 6 விட 7 வந்து ஹையஸ்ட் வேல்யூ, ஸோ ப்ளஸ் போடுறோம். இந்த π/6 போட்டுக்கோங்க, ப்ளஸ் π போட்டுக்கோங்க. இது வந்து ஒரு ஷார்ட் ரூட். அப்போ 9 into cos π + π/6 I sin. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது தான் வரும் 6π + π, அப்போ 7π. அப்போ 7π/6 தான் நம்ம இப்படி எழுதுறோம். ஏன் அப்படி எழுதுறோம்னா நம்மளுக்கு cos of π + θ, அதாவது cos of 180 degree minus some value, அந்த வேல்யூ கொண்டு வரதுக்காக தான் நம்ம இப்படி போடுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு என்னென்னா 9 - cos π/6 - I sin π/6. இது எப்படி வந்துச்சுன்னா அந்த டேர்மில் வந்து cos of π + π/6, அப்போ cos of 180 degree plus θனா cos of 180 degree plus θ, அப்போனா மைனஸ் காஸ் θ. இதுதான் ஃபார்முலா. அதனால தான் -π/6ன்னு வந்துச்சு. இதே sin of 180 degree plus θனா மைனஸ் sin θ. அதனால தான் இது அப்படியே θ இருக்கிற இடத்துல வந்து நம்மளுக்கு π/6 இருக்குது, அதை தான் அப்படி எழுதியிருக்காங்க. 9 அப்படியே இருக்கும். இப்போ cos π/6ஓட வேல்யூ வந்து நம்மளுக்கு என்னென்னா √3/2. இதே வந்து sin π/6ஓட வேல்யூ வந்து 1/2, I into 1/2, அதனால தான் I/2ன்னு போட்டிருக்காங்க. இப்போ இந்த 9 இன்சைடில் மல்டிபிள் பண்ணுறாங்க. அப்போ 9 into √3 9 √3/2. நெக்ஸ்ட்டு 9 into I என்பது 9I divided by 2, which is rectangular form. இது ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு கொண்டு வந்தாச்சா? ஏன்னா கொடுத்துருக்க ஃபார்ம் வந்து போலார் ஃபார்மில் இருக்குது. கிவன் கண்டிஷன்ஸ் வந்து போலார் ஃபார்மில் இருக்குது. நம்ம என்ன ஃபார்மில் கொண்டு வரணும்னா ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணணும். அதை தான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 2.26 பாருங்கள். கொடுத்துருக்கிறது எப்படி இருக்குன்னா ஃபைண்ட் த குவாஷன்ட்டு. இப்போ கொடுத்துருக்கிற இந்த கண்டிஷன்ஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், குவாஷன்ட்டை கண்டுபிடிக்கணும். கொடுத்துருக்கிறது போலார் ஃபார்மில் இருக்குது. அப்போ ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டு அதனுடைய குவாஷன்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ பாருங்கள், கொடுத்துருக்க கிவன் கண்டிஷன்ஸை அப்படியே எழுதிக்கோங்க. கொடுத்துருக்க கிவன் கொஸ்டின் அப்படியே எழுதிக்கோங்க. இப்போது இது ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ணிட்டா இங்கே 1 வரும், இங்கே 2 வரும். அதனால தான் இங்கே 1/2 போட்டிருக்காங்க. இந்த ரெண்டு டேர்ம் டிவைடில் இருக்குன்னா இப்போ எப்படி இந்த டேர்ம் அப்படியே இருக்கும், இந்த டேர்ம் வந்து மேலே போகும். ஓகேங்களா? அதாவது இந்த டேர்ம் டிவைடட் பை இது, இந்த டேர்ம் டிவைடட் பை இது. அப்போ இது எப்படி எழுதலாம்னா cos of 9π/4 - 3π/4 3π/2 plus I sin of 9π/4 - 3π/2. இந்த டேர்ம் வந்து நம்ம ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணி எழுதியிருக்கோம். சரிங்களா? இங்கே காஸ் ரெண்டுத்தையும் சேமாக எடுத்து வந்துட்டு இந்த ரெண்டும் டிவைடில் இருக்குது. அதாவது நம்ம இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்தோம்ல, ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 டிவைடட் பை Z2வை ஆர்க் ஆஃப் Z1 மைனஸ் ஆர்க் ஆஃப் Z2ன்னு அந்த டேர்ம் பிரகாரம் தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். இப்போ இந்த ரெண்டு டேர்மும் ஆர்கில் இருக்க மாதிரி இப்போ காசில் இருக்குது. அப்போ காஸ் ஆஃப் இந்த கண்டிஷன்ஸ் டோட்டலாக இப்படி எழுதியிருக்கோம். அதே மாதிரி சைன் ஆஃப் இந்த கண்டிஷன்ஸு. இப்போ இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் இதில் டினாமினேட்டர் சேம் பண்ணுறதுக்காக 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். அதே மாதிரி இங்கே டினாமினேட்டர் சேம் பண்ணுறதுக்காக 2ஆல் மல்டிபிள் பண்ணணும்.
ஓகே நெக்ஸ்ட் வந்து 9π + 6π வந்து 15π. அதே மாதிரி 9π + 6π வந்து 15π. இப்போ இந்த 1/2 காஸ் ஆஃப் இந்த கண்டிஷன்ஸ் இருக்குது. இப்போ இதை வந்து எப்படி எழுதலாம்னா இங்கே நான் அப்போ இங்கே வந்து எப்படி எழுதலாம்னா 15π / 4ன்னு இருக்கா. இந்த டேர்ம் எப்படி எழுதலாம்னா 4π - π/4ன்னு எழுதலாம். ஏன்னா எல்லாமே பை இன் டேர்ம்ஸ் ஆஃப் பைக்கு சேஞ்ச் பண்ணணும். அதுதான் இங்கே 4π போட்டிருக்காங்க. இப்போ 4π × 4னா 16. 16 - πனா தான் நம்மளுக்கு 15π வரும். அதனால தான் நம்ம இப்படி பண்ணியிருக்கோம். இந்த ரீசன் தெரியுதுங்களா? இங்கே 4π - π/4 போட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு என்ன வரும், இந்த 15π/4 வரும். அதனால தான் நம்ம இப்படி போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இது காஸ் ஆஃப் π - θ. அப்போ காஸ் ஆஃப் π - θனா ஃபார்முலா இதெல்லாம் உங்களுக்கு 11th தெரிஞ்சிருக்கும். காஸ் ஆஃப் π - θ அதாவது 180 டிகிரி - θனா காஸ் θ அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதனால தான் இங்கே காஸ் ஆஃப் π/4 போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மைனஸ் இங்கே ப்ளஸ் இருக்கா, ப்ளஸ் இதே மாதிரி 4π - π/4 இருக்கும். அப்போ சைன் ஆஃப் π - θ அப்படின்னு இருந்துச்சுன்னா மைனஸ் சைன் θ அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதனால தான் இங்கே மைனஸ்ன்னு சொல்லிட்டு இந்த டேர்ம் வந்துருக்கு. அப்போ -i sin θக்கு பதிலாக என்ன இருக்குன்னா π/4. நெக்ஸ்ட் வந்து 1/2 அப்படியே இருக்கும். காஸ் π/4ஓட வேல்யூ 1/√2. நெக்ஸ்ட் சைன் π/4ஓட வேல்யூ 1/√2. ஓகேங்களா? காஸ் π/4ஓட வேல்யூவும் 1/√2 தான், சைன் π/4ஓட வேல்யூவும் 1/√2 தான். அப்போ இந்த ஆன்சர் தான் நம்ம ஃபைனலாக கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? இது முடிச்சுட்டு இதுலேருந்து நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு கொண்டு வர சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த 1/2 இருக்குல்ல, இந்த 1/2 இன்சைடில் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. அப்போ 1/2√2 - i × 1/2√2. இப்போ இந்த 2√2 இருக்குது. இதை நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ணணும்னு பார்த்தோன்னா இங்கே எப்படி எழுதலாம்னா இந்த ரூட்டை கேன்சல் பண்ணணும், டினாமினேட்டரில் இருக்க ரூட்டை கேன்சல் பண்ணுறதுக்காக ரூட்டால் மல்டிபிள் பண்ணுறாங்க. √2ஆல் மேலேயும் கீழே என்ன பண்ணுறாங்க, √2ஆல் மல்டிபிள் பண்ணுறாங்க. இங்கேயே √2ஆல் மல்டிபிள் பண்ணுறாங்க. அப்போ √2ஆல் மல்டிபிள் பண்ணும்போது இங்கே என்ன வரும், √2 × 1 √2 வரும். √2 × √2 வந்து √2ஓட வேல்யூ வந்து நம்மளுக்கு 2 ஆகிடும். √2 × √2ஓட வேல்யூ 2. ஆல்ரெடி ஒரு 2 இருக்குது. அப்போ 2 × 2 4. அதனால தான் இங்கே 4 வந்திருக்கு. இப்போ இந்த ஃபார்ம் எப்படி இருக்குன்னா √2 / 4 - i √2 / 4ன்றது ரெக்டாங்குலர் ஃபார்மில் இருக்குது. நம்மளுக்கு கேட்டிருக்கிறது வந்து ரெக்டாங்குலர் ஃபார்ம் தான். அந்த ரெக்டாங்குலர் ஃபார்மில் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஆன்சரை. இது எதனா அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னா கேளுங்க, டவுட்டாக இருந்துச்சுன்னா கேளுங்க.